உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. ம். அந்த வந்து தொகையை ஐயா தொகையை ஐயாவோட மாத்தி விட்டீங்க. ஆமா. இல்ல, ஆமா என் பொண்ணு போயிடுச்சு போயிடுச்சு. அது ஓகே நீங்க ஜெர்மனிக்கு ஒரு புத்தகம் அனுப்புங்க. கூறில் உடனே ஏற்பாடு பண்ணுங்க. ஜெர்மனிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்க. என்ற ஆமா. ஜெர்மனிக்கு இன்னைக்கு போன ரெண்டு ரெண்டு இன்னைக்கு ஆஃப் ஒர்க்கிங் டே தான் எனக்கு. இன்னைக்கு ம். செஞ்சு முடிச்சிடுறேன். கொஞ்ச நாள் ரொம்ப போஸ்ட்போன் பண்ணிட்டேன் நான் முடிஞ்ச அளவுக்கு. ரெண்டாவது இன்னைக்கு வந்து ஆஃப் ஒர்க்கிங். ரெண்டாவது வந்து உள்ள போய் அந்த ஹாம்பர்க் யூனிவர்சிட்டியில அபிஷியல் அட்ரஸ்ல போய் முதல்ல ஒரு மெயில் போடுங்க. புரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு மெயில் போடுங்க. நாங்க அனுப்புற கடிதம்லாம் திரும்பி வருது. என்னது? அனுப்புற கடிதம்லாம் திரும்பி வருது. நாங்க வந்து ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி தமிழ் துறைக்கு வந்து நாங்க வந்து ஆராய்ச்சி கட்டுரை அனுப்பிச்சிருந்தோம். ஆராய்ச்சி கட்டுரையில திருப்பி வருது அப்படின்னு முதல் மெயில் போடுங்க. நான் வந்து மாணவரா சேர்றேன்னு மெயில் போடுங்க. எங்க ஓகே ஹாம்பர்க் ஹாம்பர்க். யூனிவர்சிட்டியில முதல்ல அபிஷியலுக்கு போடுங்க. நேரடியாக ஹெச்ஓடிக்கு போடாதீங்க. ஹெச்ஓடிக்கு ஒன்று போடுங்க. ஹெச்ஓடிக்கு ஒன்று போட்டுட்டு அஃபிஷியல் அட்ரஸ் போட்டு நான் வந்து தமிழ் துறையில் மாணவராக சேரான்னு இருக்கிறேன், அதுக்கு வந்து ப்ராஸ்பெக்ட் அனுப்புங்க, இமெயில் அனுப்புங்கன்னு சொல்லி அவன் அனுப்புவான். அதை வச்சு லிங்க் பண்ணலாம். புரியுதா? லிங்க் பண்ணி ஓகே நேரடியாக நம்ம அவங்ககிட்ட கேட்டுறலாம். ஏன்னா ரெண்டு சரிங்க. கடிதம் ரிட்டர்ன் ஆகி வச்சிருக்கான். ஆமா, ஏற்கனவே ஒரு எனக்கு அனுப்பிச்சிருந்து பாருங்க, 5 புத்தகம் அனுப்பிச்சிருந்தேன். அதை பூரா ஆய்வு கட்டுரை. என் பொண்ணு அதாவது பிஹெச்டி பண்றாங்க, அந்த கட்டுரையே தெரிய வந்துடுச்சு. ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ம் அதே மாதிரி ஞானசேகரன் வந்து அனுப்பிச்சாரு. 2500 செலவு பண்ணி அங்கிருந்து அனுப்பிச்சாரு, அதுவும் திரும்பி வந்துருச்சு. எனக்கு 2500 ரிஜிஸ்டர் பண்ணி அனுப்புறாரு. ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க சொன்ன அனுப்புறாரு. மாதிரி ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு இமெயில் ஒண்ணு போட்டுட்டு அதுக்கு தக்க ரிப்ளை வேணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆ. அதுக்கு என்ன ரிப்ளை வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா இந்த புக்ஸ் அனுப்பலாம். ஆ. மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் வந்து இப்ப இல்லாட்டி 10ஆம் தேதி நான் நேரடியாக இங்க போறேன், பாண்டிச்சேரி போறேன். பாண்டிச்சேரியில அந்த ஜெர்மன் மையம், ஜெர்மன் ஜெர்மன் நிறுவனமும் பிரான்ஸ் நிறுவனம் ரெண்டும் சேர்ந்து தான் தமிழ் இலக்கிய ஆய்வு நடத்துறாங்க. தமிழ் ஓலைச்சுவடி ஓலைச்சுவடி பயிற்சி ஓலைச்சுவடி பயிற்சி, ஓலைச்சுவடி எழுத்துக்களை படித்தல்கிற பயிற்சி கொடுக்குறாங்க. ஓலைச்சுவடி பயிற்சி கொடுக்குறாங்க. அது ஓகே. அற்புதமான முயற்சி தான். ஆனால் செய்யறது ஜெர்மனிக்காரன் தான் பண்றான். ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி தான் நடத்துறான். ம் கேம்பர்ஸ் ம் யூனிவர்சிட்டி தமிழ் துறை தான் நடத்துது. ம் அதனாலதான் நான் போறேன். இல்லை எனக்கு பாண்டிச்சேரி எனக்கு வேலையே இல்லை. எப்படியாவது அந்த புத்தகத்தை உனக்கு கொடுக்கணுங்கிறது தான். கொடுத்து அது என்னன்னு பண்ணிடணும் அவனுக்கு. இப்படி போற புத்தகம் அது சாதாரண தபால் போட்டிருக்கேன். முதல்ல ஒரு ரெஜிஸ்டர் தபால் போட்டது, அது அங்க திரும்பி வந்துருச்சு. சாதாரண தபால் போட்டது திரும்பி வந்துருச்சு. ஏன் வாங்க மாட்டேங்கிறானுங்க? அதான் கேள்வி. ம் இல்லைங்க. திருமாறன் இப்போ போட்டது. வாங்குனாங்கன்னா அவங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கும் அப்படின்றதுனால ஆ. வாங்கலையான்றது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ ஆ. நமக்கு என்னன்னா டைரக்டா வந்து கான்டாக்ட் நம்பர் கிடைச்சதுன்னா பேசணும். யாருன்னா ஒருத்தர் ம். நம்மள ரெப்ரசென்ட் பண்ணி பேசணும். ஏன்னா இப்ப வந்து ம். தொழில் தொடர்பு நல்லா இருக்கிறதுனால முதல்ல நம்ம பேசலாம். அதாவது இமெயில் அனுப்பலாம். அதுக்கப்புறம் டைரக்டா பேசுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். பேசிட்டு ம். அதுக்கப்புறம் அந்த தமிழ் துறையிலேயே நம்ம பேசணும். பேசிட்டு ம். நீங்க சொன்ன தமிழ் மாதிரி துறையில. ஆ. பேசணும். பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம வந்து பொறுமையா கேட்கணும். ஏன் இது மாதிரி ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு. நாங்க ஆய்வுக்காக அனுப்பிய புத்தகத்தை இல்லாட்டி ஆ. அக்செப்ட் பண்ணலையா, இல்லாட்டி ஸ்பேம்னு ஒண்ணு இருக்கு. ஆ. ஸ்பேம் நினைச்சுக்கோங்களேன். சும்மா லைக் நம்ம அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தா அது ஸ்பேம் ஆயிடும். ஆ. நம்ம வேணும்ட்டே அனுப்புறோம் அப்படின்ற ஏதோ ஒரு குறிக்கோளுக்காக நம்ம அனுப்புறோம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டு சும்மா ஸ்பேம். இப்ப நம்ம இமெயில்ல தேவையில்லாத இமெயில்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா? ஆமா. ஒண்ணுக்கு மேற்பட்ட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கன்சிடர் ஸ்பேம்னுவாங்க. ஸோ இது வந்து ம். ஸ்பேம் பண்றாங்களா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்போ ம். நம்ம ஒரே ஒரு காய் கட்டி இது படுத்தி இப்ப நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களுடைய 25 வருஷம் அந்த இருக்கு பாத்தீங்களா? அது ம். எல்லாமே இப்ப நீங்க தனியா புக் மாதிரி அனுப்பிச்சிட்டீங்க. பட் ஆனா நீங்க வந்து அதை ரிட்டன் ஃபார்மா எழுதி என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க எல்லாமே ஃபுல்லா இது பண்ணி உங்களோட ஆய்வை மட்டுமே இது பண்ணி தமிழுக்கும் அதுக்கும் என்ன எப்படி அதை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டுமே நம்ம கட்டுரை எழுதி அனுப்பலாம். மேபி அப்படி ம். பண்ணலாம். ஒரே ம். ஒரு பர்சனுடைய லைஃப் ஸ்டைல் ஜேர்னி ஃப்ரம் ம். 25 இயர்ஸ் இப்ப நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் தமிழுக்கு எப்படி அதை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு, என்ன ஆராய்ச்சி முடிஞ்சிருக்கு, அடுத்து எந்த ம். கட்டத்துக்கு இதனால வந்து அவங்க செய்ய போற ஆய்வுக்கு அது எப்படி உறுதுணையா இருக்கும் அப்படின்ற ஒரு ம். பாயிண்ட் ஒன்று வரும் இல்லையா? அதை நம்ம ம். எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபார் ம். ம். எக்ஸாம்பிள் இப்ப ஆராய்ச்சி இருக்கு இல்லையா, அவங்க செய்யற ஆராய்ச்சி நம்ம எந்த அளவுக்கு துணையா நின்னு ஆல்ரெடி நம்ம முடிச்சாச்சு அப்படின்றத நம்ம சொல்லணும். ம். ம். அப்படின்ற பாயிண்ட தான் நம்ம எடுத்துட்டு போகணும். அருமை, அருமை. அப்படி செய்யுங்க. முயற்சி பண்ணுங்க. சரி, பண்ணு. சரி, கண்டிப்பா. இருக்கட்டும். அது ஒரு சிம்பிள் வேலை தான். ஒன்றும் பெருசா இந்த சிம்போனி இசை, இந்த சிம்போனி இசைன்னு ஒரு மேற்கத்திய இசை இருக்கு. ம் சிம்போனி இசைங்கிறது ஒரு மேற்கத்திய இசை வந்து நடக்குது. ஐரோப்பிய நாகரத்தில் தொடங்கி இப்போ இங்கிலாந்து போய் நிற்குது. அது வந்து இப்போ இசைஞானி இளையராஜா அதில் கலந்துக்கிறாரு. இதில் என்னன்னா, இந்த அவங்க இந்த இவருடைய தன்னுடைய 60 ஆண்டு அனுபவத்தை 30 நாள் எழுதி முடிக்கிறார்.
ம். எவனும் செய்யாத சாதனை, எவனுமே. செய்யாத சாதனை. ஆமா. அதுல இந்த பாத்தீங்கன்னா, இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அந்த குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ம். குவாண்டம் பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா, யாரும் செய்ய முடியாததை செய்யறத குவாண்டம் பிசிக்ஸ். யாரும் செய்ய முடியாத பிசிக்ஸ். அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு எழுதுவது. அந்த அனுபவத்தை கொண்டு எழுதுகின்ற பொழுது அப்பப்ப புதுசு புதுசா உற்பத்தி ஆகும். அது அப்பப்போ அனுபவத்தை கொண்டு எழுதுகின்ற பொழுது அந்த எழுதுற நேரத்துல புதிய உதயங்கள் வரும். ஏற்கனவே 60 ஆண்டு 70 ஆண்டு அனுபவம் இருக்கும். இந்த அந்த எழுதுகின்ற பொழுது புதிய உதயம் வரும். அந்த மாதிரி தான் நீங்க சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனுபவத்தை அவங்க எழுதணும். நீங்க சொல்ற ம். மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து சென்னையில இருந்து கூட 2 3 போயிருக்கு. இது வரைக்கும் ஒரு 6 7 கடிதங்கள் போயிருக்கு. ஆனா எந்த பதிலும் அவங்களுக்கு கொடுத்ததாக இல்லை. முதல் திருமாறன் தான் எழுதினாரு. திருமாறன் வந்து அனுப்பிச்சு ஒரு 70 நாள் இருக்கும். ஆஹ் அதுக்கு பதில் நன்றியோ அல்லது வந்து இமெயிலோ எதுவுமே அந்த ஜெர்மன்ல இருந்து வரல. எதுக்குமே ம். ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்ப நான் வந்து இமெயில்ல கூட பதில் இல்லை. இமெயில கூட நான் இமெயில் போட்டாச்சு. எல்லாரும் அனுப்புறதுக்கு முன்னாடி நான் இமெயில கடிதம் போட்டேன். வெங்கடேஷனுடைய சுருக்க வரலாறு, அந்த 12ஆம் ம். பாடத்தினுடைய 11ஆம் பாடத்தினுடைய சுருக்கம் அதே விட 12 20 வரி தான். 11ஆம் பாடத்தினுடைய சுருக்கமே 20 வரி தான். இந்த 11ஆம் பாடம் தான் கீவேர்டு. 11ஆம் பாடம் தான் வேண்ட இது. 11ஆம் அந்த கீவேர்டு எங்கிருந்து எடுத்துக்கின்னா முதல்ல அடிப்படையே ஜெர்மன் தான். இந்த ம். 11ஆம் பாடம் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 125 சினோப்சிஸ் சுருக்கம். சினோப்சிஸ் லெட்டர் ஃப்ரம்னு போட்டு த கண்டினியூஸ் நேச்சுரல் லைஃப் ஆன் வாட்டர் டயட் யோகிக் மெத்தட்னு எழுதியிருக்காரு. அதாவது தொடர்ந்து நீர்ப்பயிற்சியில் வாழுகின்ற பயிற்சி முறைன்னு சொல்லிட்டு, அக்கார்டிங் டு த ஆர்னால்ட் எக்ரட் தியரி, மேன் டஸ் நாட் டை டியூ டு ஃபாஸ்டிங், டூரிங் ஃபாஸ்டிங் த பாய்சன்ஸ் இன் த பாடி எக்ஸெட்ரா. இதை சொல்லியிருக்கோம் ஃப்ரம் ஜெர்மனி தியரி. அண்ட் செகண்ட் ஜெர்மனி தியரி, Arnold Eckert theory. Arnold Eckert theory state that pure body act like a plant and assimilates nitrogen to build up protein, and fasting does not affect vital part of the body. ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப எந்த பொருளும் சாவதில்லை, எந்த விளைவும் இல்லை அப்படின்னு 2 தியரி. அதுக்கப்புறம் திருக்குறள் கேவ் த அபவுட் த வாட்டர் டேட் சிஸ்டம். அப்போ திருவள்ளுவர் வாட்டர் டேட் சிஸ்டத்தை 2000 ஆண்டுக்குள்ள சொல்லியிருக்கான்னு சொல்லி ஜெர்மன் டாக்டருடைய 2 தியரி, ஜெர்மன் டாக்டரோட 2 தியரி, ஒரு தியரி தமிழ், இந்த 3ஐயும் சேர்த்து தான் வெங்கடேசன் உறுதிக்கு வர்றாரு. ஓ அப்படின்னா நீரை மருந்தாக அருந்தி அன்னப்பாதை தூய்மை செய்வதற்கு குக்குடு வெஜிடபிள், இவர் தான் குக்குடு வெஜிடபிள் கண்டுபிடிக்கிறார். வெங்கடேசன் தான் குக்குடு வெஜிடபிளை கண்டுபிடிக்கிறார். நீரை மருந்தாக அருந்தலாம். ஏங்க இவ்வளவு தூரம் எடுத்து விளக்கி நீங்கள மாறாத பொழுது வெங்கடேசன் வந்து எந்த வகையான முன்னுதாரணம் இல்லாமல் அந்த இலக்கியத்தில் இருக்கிற அந்த சொலவாடை வைத்துக் கொண்டு தைரியம் ஆரம்பிக்கிறாருன்னா, இதை அணுகுண்டு கண்டுபிடிக்கிறத விட பெரிய விஷயம். எவனும் உயிரை தியாகம் பண்ணல அணுகுண்டு கண்டுபிடிக்க மாட்டான். போற போக்கில் அடிச்சுட்டு போவானே தவிர, இவ்வளவு தைரியமா பேசுறீங்களே, இவ்வளவு தூரம் பேசியே உங்களால நீருணவு முறைக்கு வர முடியல, அல்லது பொண்டாட்டி காரணம், புருஷன் காரணம், புள்ள காரணம், அவன் காரணம், இவன் செத்து போயிட்டா, அவன் சாவுக நாங்க அப்படின்னு இப்படி வெக்கம் கட்டத்தனமா பேசிட்டு இருக்கிறோமே, எந்த உதாரணமும் இல்லாம, யாருடைய முன்னும் இல்லாம, ஒன்னும் வெங்கடேசனை தனியே செய்யறாருன்னா இதெல்லாம் யார் செய்யற வேலை இதெல்லாம்? அப்புறம் ராமாயணத்தை பேசுறது, மகாபாரத்தை பேசுறது, அந்த மருத்துவம் சிறந்தது, இந்த வெங்காய மருத்துவம் சிறந்தது, புடலங்காய் மருத்துவம் சிறந்ததுன்னு பேசிட்டே இருக்குமே, நம்மள கொஞ்சம் கூட அதை யோசிச்சு பார்த்தா திருட சமாச்சாரம் உயிரவே பணைய வைக்கிற சமாச்சாரம் என்னது யாருக்கு தெரியும்? இதைத்தான் சொல்றாருன்னு யாருக்கு தெரியும்? ஜெர்மன்காரனே ஆராய்ச்சி பண்ணல. ஜெர்மன்காரனே வந்து ஜெர்மன் நாட்டுல இப்படி ஒரு புத்தகம் இருக்கிறதே தெருவே எவனுக்கும் தெரியாது. ஜெர்மனிக்காரனுக்கே இப்படி சளி குறைந்த உணவுன்னு ஒரு புத்தகம் இருக்குன்னு ஜெர்மனி முண்டங்களுக்கும் தெரியாது. திருவள்ளுவர் நீர் மருத்துவம் சொல்றாருங்கிறது இங்க இருக்கிற நம்ம அறவேக்காடு தமிழனுக்கும் தெரியாது. அதை வந்து துணிச்சல ஆராய்ச்சி பண்ணோம்னா எப்படி பண்ணியிருப்பாரு? அப்ப அந்த வார்த்தையினுடைய இறுதியை பிடிச்சிருக்காரு பாருங்க. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், இதைத்தான் ஜெர்மனி டாக்டர் சொல்றாருங்கிறது பயங்கரமான கண்டுபிடிப்பு. அதாவது அணுகுண்டு கண்டுபிடிச்சு அணுவை புழக்க முடியும்னு சொல்லிட்டு போனாரே தவிர அணுகுண்டு அவர் கண்டுபிடிக்க முடியல, ஒன்றும் கிடையாது. அது ஜெர்மனிக்காரன் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவர் பேரு, அந்த அம்மா பேரு
அந்த ஒரு அம்மா தான் கண்டுபிடிக்குது. ஆஸ்திரேலிய நாட்டு பெண்ணு. ஆஹ் அந்த அம்மா பேர் அற்புதமான பேரு. ஆஹ் ஜெர்மனி ஆஸ்திரேலிய நாட்டு பெண்ணு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இவர் சொல்லிட்டு போய் இது மாதிரி இவருடைய நோக்கம் வந்து வேறு. ஆஹ் இந்த போட்டோ சிந்தசிஸ் மெத்தட், அதாவது எப்படி போட்டோ ஒளி துகள்கள் வந்து பூமியை வந்து அடைகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இந்த ஒளி விலகல் தத்துவம். இந்த ஒளி விலகல் தந்த ரப்பல்சன் ஆகுது. ஒளி வந்து ஸ்டார்ல இருந்து ரப்பல்சன் ஆகி எப்படி வருது, அதனுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அது அந்த கண்டுபிடிச்சு எதுவுமே சொல்றாங்க. இவர் கண்டுபிடிச்சது ரிலேட்டிவிட்டி தியரி, சார்பியல் கோட்பாடு. எல்லாம் ஒன்னே சார்ந்துதான் இருக்கிறது. அது கிளாசிக்கல் அப்படித்தான் இருக்கும். கிளாசிக்கல் பிசிக்ஸ் அப்படின்னா ஒன்னே சார்ந்து இருக்கிறது. குவாண்டம் பிசிக்ஸ் என்பது எதையும் சாராமல் இருப்பது. புரியுதா உங்களுக்கு? எதையும் சாராமல் இருப்பது குவாண்டம் பிசிக்ஸ். ஏதோ ஒன்று சார்ந்து இருப்பது, ஒரு பற்றை அடிப்படையாக கொண்டு இருப்பது, அதான் கிளாசிக்கல் பிசிக்ஸ். அது வேற ஒன்றும் இல்லை. திடப்பொருளை அப்படி போனால் திடப்பொருளை பற்றுப்பொருளை ஆராய்ச்சி செய்வது கிளாசிக்கல் பிசிக்ஸ். அணுவிற்கின்ற அசைவை ஆராய்ச்சி செய்வது வந்து குவாண்டம் பிசிக்ஸ். இப்போ அந்த மாதிரி தான் இந்த உடம்பு வேலை செய்யுது. இந்த போட்டோசிந்தசிஸ் மெத்தட் உடம்பு வேலை செய்யுது. அதான் விஷயமே. உடம்பே போட்டோசிந்தசிஸ் அடிப்படையில் வேலை செய்யுது. அதைத்தான் அருணாடு எழுதுறாரு. இது வந்து ஜெர்மனிக்காரனுக்கு புரியல. ஜெர்மனிக்காரனுக்கு பட் ஆனா அப்ப அந்த குளோரோஃபில் அப்படின்ற சொல்ல பிக்மெண்ட் வந்து இருக்கணும் இல்லையா? இப்ப நமக்கு குளோரோஃபில் இல்ல இல்லையா? அது எப்படிங்க இதாகும்? யாரு சொன்னாங்க உடம்புல குளோரோஃபில்னு? யாரு சொன்னாங்கன்னு கேட்குறேன். எவன் சொன்னான்? குளோரோஃபில் அடிப்படை என்ன? குளோரோஃபில் அப்படிங்கிறது ஒரு பச்சையம். குளோரோஃபில்ங்கிறது அடிப்படையில் ஒரு பச்சையம், அவ்வளவுதான். அந்த பச்சையத்தினுடைய பேசிக் உப்பு என்ன? குளோரோஃபில் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பேரு பச்சையம்னு அர்த்தம். பச்சையத்தினுடைய உப்புகள் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் தான் அது அடிப்படை. மெக்னீசியம்ங்கிறது அடிப்படை. அந்த மெக்னீசியம் இருந்தால் தான் வேலை செய்யும். மெக்னீசியம் இல்லைன்னா எந்த தாவரம் வளராது. சோடியம் இருக்கணும், மெக்னீசியம் இருக்கணும், இரும்பு சத்து இருக்கணும். இந்த மூணும் இருக்கணும். அந்த மூணும் இருக்கிறது தான் இருக்கணும். அது இருந்தால் தான் சூரியனை ஒளி வாங்கும். அதுவுமே அதுல எப்படி இரும்பு துகள் கட்டாயம் இருக்கணும். ஒவ்வொரு செடியில என்ன இருக்கணும்? இரும்பு துகள். அப்ப இப்ப நீங்க சொல்ற எல்லாமே நம்ம பாடியிலயும் இருக்குதா? என்ன யோசிக்கிறீங்க? அதுதான் நாம. ஓகே. அப்ப நீங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். செடிதான் மனுஷனா மாறி இருக்குதுன்னா அப்புறம் இன்னும் நீங்க வந்து பக்தி மார்க்கில் உட்காந்துருக்கிறீங்க. திருவாசகத்துல தெளிவா எழுதிட்டாரு, புல்லு தாண்ட மனுஷனா மாதிரி எழுதியிருக்காரு. அப்ப உங்களுக்கு உணர்றதுல இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இவ்வளவு தூரம் பேசுற நமக்கு இன்னும் ஆழமான சிந்தனை வரலன்னு சந்தேகம் வரும். இப்ப நீங்க கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. இது எல்லாத்துக்கும் போற செருப்படிதான். எனக்கு மட்டும் என்ன தெரியும்? படிச்சவனே இந்த புத்தகம் எனக்கு என்னன்னே தெரியல. என்ன சொல்றாரு அப்படின்னு அப்புறம் தான் தெரியும். தாவரம் தான் மனுஷனா மாறி, தாவரம் மனுஷனா மாறி இருக்குன்னு ஜெர்மனிக்காரர் தான் முதல் சொல்றாரு. ஜெர்மனிக்காரர் தான் சொல்றாரு தாவரம் தான் மனுஷனா மாறி இருக்குன்னு. நடமாடும் தாவரம்ட்டாரு. இப்ப நடமாடும் தாவரம்னா யாரு? மனுஷன் தான். அது எங்கடா இருந்தது? அப்ப தாவரம் நடமாடாம இருந்தது. அந்த தாவரம் என்னவா மாறிடுது? மனுஷனா மாறிடுது. அதுக்கு வந்து 50 கோடி ஆண்டாயிருக்கு. தாவரம் நடமாடுவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் 50,000 காலம். 50,000 50 கோடி 50,000 500 மில்லியன் ஆண்டுகள். என்னது? 500 மில்லியன் ஆண்டுகள். ஒரு மில்லியனுக்கு 10 லட்சம். ஏகத்தால 50 கோடி ஆண்டுகள். 450 கோடி ஆண்டுகள் ஆச்சுங்கிறான். பூமி தோன்றி சும்மா பூமிங்கிற ஒரு உருண்டை தெரிச்சு வந்து அப்படியே அந்த இடத்துல நின்று சுத்திட்டு இருக்குது. நாம இருக்கிறதே இப்ப நம்ம எங்க தெரியுமா வாழ்ந்துட்டு இருக்கிற? விண்வெளியில தான் வாழ்ந்துட்டே இருக்கிறோம். நம்ம வாழ்றதே விண்வெளியில தான் வாங்குறோம். விண்வெளியில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்க பிரச்சனை இருக்கனால வேற வீட்டுக்கு போறோம், அவ்வளவுதான். வெற்றிடத்துல போய் வாழ போறோம், அல்லது ஈர்ப்பு விசை இல்லாத இடத்துல வாழ போறோம். ஈர்ப்பு விசை இல்லாத இடத்துல 400 கிலோமீட்டருக்கு மேல போயிட்டு ஈர்ப்பு விசை கிடையாது. 400 கிலோமீட்டர் படி அண்ணாந்து பார்த்தோம்னா 1 மணி நேரத்துல மேல போயிடலாம். அந்த இடத்துல தான் நம்ம உட்காந்துருக்கிறோம். பெருசால ஒண்ணும் இல்லை. ஒரு 200 கிலோ நம்ம இருக்கிறதே ஒரு 600 400 கிலோ. இந்த கண்ணிலேயே வந்து இதை பார்க்கலாம். எது? செயற்கைக்கோளை பார்க்கலாம் கண்ணுல. பல செயற்கைக்கோளை கண்ணிலேயே பார்க்கலாம். பல செயற்கைக்கோளை காலையில் நேரத்துல பார்க்கலாம். நட்சத்திரங்களே கண்ணுக்கு தெரியும் போது அதுவும் தெரியும், சின்னதா தெரியும். அந்த லைட் அடிக்கிறதே தெரியும்பாங்க. உள்ள அந்த லைட் இருக்கும், அதெல்லாம் தெரியும்பாங்க. இதெல்லாம் உண்மைதான். அப்போ இதைத்தான் எழுதுறாரு டாக்டர் அர்னால்ட் எக்ரட். எழுதுறாரு ஹியூமன் பாடி இஸ் மொபைல் பிளான்ட். A pure body in vital condition, the body assimilates the nitrogen. அதுதான் எழுதுறாரு. அர்னால்ட் எக்ரட் தியரி state that pure body act
ஆக்ட் லைக் எ பிளான்ட் அல்லது மொபைல் பிளான்ட்ங்கிறாரு. ஆக்ட் லைக் எ பிளான்ட் அண்ட் assimilates nitrogen to build up protein and fasting does not affect the vital part of the body எழுதுறாரு. இதுதான் இந்த ரெண்டு தான் அடிப்படை மெத்தட், எல்லாம் விட்டு எரிச்சிடலாம். ஜெர்மனி தான் 95. எனக்கு ஆசிரியர் என்று சொன்னால் எனக்கு ஜெர்மானியர் டாக்டர் அர்னால்டு எடுத்து எனக்கு குரு அப்படின்னு எப்போ எழுதுறாரு? புத்தகத்தை படிச்சுட்டு எழுதுறாரு. இப்போ எனக்கு வந்து அவர் குரு இவர் குருன்னு சொல்றதெல்லாம் புத்தக வாயிலாகத்தான் குரு. இப்போ நான் நேரில் திருவள்ளூர் சந்திச்சிருக்கிறோமா? நேரில் நான் ஒண்ணுதான் நேரில் வெங்கடேசன் சந்திச்சேன். நேரில் எனக்கு ஆசிரியர் சொன்ன வெங்கடேசன் தான். அவர் என்ன தினம் பாடம் எடுத்தாரு. ஒரே நாள் தான் இதை பத்தி நாங்க பேசியிருக்கோம். ஆரம்பத்துல 22 24 வருஷத்துக்கு ஒரு மணி நேரம் இதை பத்தி பேசு, 6 மணி நேரம் இதை பத்தி பேசுங்கிறது. அதோட அதுக்கப்புறம் விவாதமே கிடையாது. அப்புறம் பூரா அறிவியல் தான். கண்டுபிடிப்பு, அறிவியல், ஈர்ப்பு விசை மின்சாரம். ஈர்ப்பு விசை மின்சாரம் சென்று பார்த்து வெற்றி அடைஞ்சேன். அப்புறம் அது வந்து தொடர்ந்து இதை விட மலிவாக கடுமையான செலவு. அதுக்கப்புறம் தண்ணீரை எரிபொருளாக மாற்றுவது எப்படி அப்படின்னு என்ற சொந்த ஆய்வு. அப்புறம் வெங்கடேசன் சொல்லுகின்ற பொழுது எப்படி இது மலிவாக கொண்டு வர்றது, தண்ணீரை எரிபொருளாக கொண்டு வந்தோம்னா எங்க வேணாலும் வேலை செய்யலாமே அப்படின்னு சிந்திக்கிறப்போ அதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு 15 நாள்ல 20 நாள்லயே அந்த பேசிக் கண்டுபிடிச்சேன். வெங்கடேசன்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகிருக்கும். நான் கண்டுபிடிக்கிற வேறு 20 நாள் 25 நாளே கண்டுபிடிச்சி ஒரு தண்ணியிலேருந்து மின்சாரம் வளர்ந்துக்கு போட்டு விட்டு போயிட்டேன். தண்ணியிலேருந்து மின்சாரம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நேராக பேரண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணி அப்படி பெண்டிங்கில் வச்சுட்டேன். என் பொண்ணு தான் பண்ணாங்க. அது இந்தியாவில் இது அதுக்கு பேர் என்ஆர்டிசின்னு சொல்லுவாங்க, நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்ப், பெரிய நிறுவனம், இந்தியாவில் பெரிய நிறுவனம், ஆராய்ச்சி மையத்தினோட பெரிய நிறுவனம். யார் வேணால் அந்த கட்டுரை எழுதலாம். அது வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிக்கோ அதை பதிவு பண்ணலாம். அது வந்து பதிவுக்கு அதுதான் அந்த மாதிரி செய்முறை கல்வி. அதுக்கப்புறம் தான் இந்தியாவிலேயே வந்து மானம் கட்டு போய் மரியாதை கட்டு போய் தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. ஓ, இது யார் வேணும் கண்டுபிடிக்கலாம், அதற்குன்னு ஒரு துறை உருவாக்குனது இந்த பேரண்ட் ரைட் அந்த டிவிஷனை உருவாக்குறது மத்திய அரசாங்கம் தான். ஏன்னா இந்த படிச்சவன் தான் கண்டுபிடிக்கணுங்கிறது தேவையில்லை. இந்த படித்தவங்கிறது அடிப்படை தப்பு. வெள்ளைக்காரனுடைய படிச்சு இப்ப வெள்ளைக்காரன் படிச்சவன் பூரா இந்தியாவில எவனுமே நோபல் பிடிச்சு வாங்கல இது வரைக்கும். வெள்ளைக்காரன் பாடத்திட்டத்தை படிக்கிற எவனுமே இந்தியாவில் வெள்ளைக்காரன் பாடத்திட்டத்தை படிக்கிற எவனுமே எது வாங்கல, நோபல் பரிசு வாங்கினதே இல்லை. நோபல் பரிசு வாங்கவில்லை. அப்ப திருந்து கிழிஞ்சு போச்சு. சர் சி வி ராமன் வந்து சொந்த மூளையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறார். சர் சி வி ராமன் சொந்த மூளையை கண்டுபிடித்து சொந்த மூளையை பயன்படுத்தி ஏன் இந்த கடல்ல வந்து ப்ளூவா நிலம் செதறுது, அந்த நிறம் பிரிஞ்சு அடிக்குது அப்படின்னு, ஏன் நிறம் பிரியுது, ப்ளூ வானத்தின் நிறம் நீளமாக இருக்கிறது, ஆகாயத்தின் நிறம் நீளம் இருக்குது, அது பாட்டு கூட சினிமா பாட்டு கூட வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த அடிப்படையாக கொண்டது. அப்புறம் தான் அவர் சிந்திச்சாரு. அவருக்கு வந்து உதவி செஞ்சு பார்த்தீங்கன்னா அவரோடு வேலை செய்தவர் கரியமாணிக்கம் கிருஷ்ணன் பேரு. கரியமாணிக்கம் கிருஷ்ணன் தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி. அவர் தொகுத்து கொடுத்தது தான். அவருக்கு மேலே அவருக்கு நோபல் பரிசு பகிர்ந்து கொடுக்கணும். ஆனால் அவருக்கு அந்த நோபல் பரிசு கிடைக்கல. அவரே சொல்றாரு, எனக்கு உதவி செஞ்சதே அந்த கரியமாணிக்கம் தான். அவர் வந்து பிசிக்ஸ் மாஸ்டர். அவர் மதுரையில் படித்தவர், இவர் சென்னையில் படித்தவர். அது என்னமோ இருந்துட்டு போட்டு சொந்த மூலையை பயன்படுத்தி. அதுக்கப்புறம் பிசிக்ஸ்ல எவனுமே நோபல் பரிசு வாங்கல, சொந்த மொழி. அப்ப வெள்ளைக்காரன் படிப்புல என்ன ஆச்சு, டம்னு இருக்கும். வெள்ளைக்காரன் படிப்புல இன்னைக்கே வாங்க முடியாது. இன்னைக்கு நீ 2025 எவனும் வாங்க முடியாது, வாங்கவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு லட்சணம் இங்க இருக்குது. எவனும் ஐஐடியில் படிப்பானு தவிர தெண்டம் அத்தனையுமே எவன் பிரச்சனைக்கு எவனுமே டெவலப்மெண்ட் என்னது, நம்ம எப்படி இது டெவலப்மெண்ட்டுக்கு இவ்வளவு தயக்கம் பண்றோமே, அப்புறம் என்ன டெவலப்மெண்ட் பேசிட்டு இருக்கு. எல்லா ஐஐடியும் தெண்டம் அல்ல டெவலப்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்குது. எதை பத்தி பேசிட்டு இருக்குதுங்க, டெவலப்மெண்ட் வேற, இன்வென்ஷன் வேற. புரியுதுங்களா? இன்வென்ஷனே ஐடியில கிடையாது. இன்வென்ஷன் எழுதிக்கிங்க, இன்வென்ஷனே ஐடியில கிடையாது. ஏதாவது கண்டுபிடிச்சு நம்ம சொல்லுங்களா பார்க்கலாம். அதை டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பானுங்களே தவிர எதை கண்டுபிடிச்சானு பிரச்சனைக்கு தீர்வே கண்டுபிடிக்கல. பிரச்சனைக்கு அப்ப இந்த ரிசர்ச் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற அவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன பொசிஷன்ல கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அப்ப அது என்ன ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும்? ஒரு துறை ஒரு தேண்டம் எதற்கும் ஆகாததுதான். இது வரைக்கும் எதுக்கும் இல்லை. நீங்க ஒரு பேப்பர் எழுதிச்சுருங்களேன் பார்க்கலாம்.
பிரச்சனைக்கு சால்வேஷனுக்கு தீர்வு சொல்லுங்களேன். எவனா சீர்த்து எழுதியிருக்காங்க பாரு, சும்மா கட்டு எழுதியிருப்பானுங்க, 1000 கட்டு 2000 கட்டு எழுதியிருப்பாங்க. வெங்கடேசன் எழுதுற மாதிரி கண்டுபிடிங்களா பார்க்கல. வெங்கடேசன் கண்டுபிடிச்சிருக்காரு. வெங்கடேசன் ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் கண்டுபிடிச்சிருக்காரு. எவ்வளவு மறுக்க முடியாது. இதுதான் கண்டுபிடிப்பு. இது வந்து டார்வின் உயிரோட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 7 கும்பிடு போட்டு உலகத்துக்கு கொண்டு போயிருப்பாரு. டார்வின் உயிரோடு இருந்திருந்தால் இதோட நாம் என்னோட பயங்கரமான கண்டுபிடிப்பு அப்படி இது மாதிரி அதான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சிட்டு போனார். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கூட ஐஐடி கூட இது புத்தகம் அனுப்பிச்சேன். ஐஐடிக்கு காமகோட்டி வீலிநாதன் இப்போதான் இருக்கு, உயிரோடு தான் இருக்காரு. இந்த மூத்திரத்தை பற்றி பேசி மாட்டிக்கிட்டார் அவர். மாட்டு மூத்திரத்தை குடிக்கலாம் அப்படின்னு ஆய்வு சொல்லுதுன்னு. என்ன இளவோ என்ன அறிவு இவன் தினம் குடிடா, நீ காலையிலேருந்து சாயங்காலம் மாட்டு மூத்திரத்தை குடி, என்ன ஆகுதுன்னு பாரு. ஒரு இடம் குடிச்சாலும் மாற்றம் வராது. ஓகே, அது ஒரு திரவம், அவ்வளவுதான். அது ஒரு நைட்ரஜன் அதிகமாக இருக்குது. என்னது நைட்ரஜன் அதிகமாக இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. நைட்ரஜன் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கு. அது ஒரு பசியை தூண்டி விட்டுரும். ஏதோ இருக்கும் எல்லா மூலிகை. அது ஒரு மனித மூத்திரத்தையே குடிக்கலாமே, மனித மூத்திரத்தையே குடிக்கலாம் அப்படிங்கிறத விஞ்ஞானம் சொல்லுது. மனித மூத்திரத்தில் சுத்தப்படுத்த ரீசைக்கிளிங் பண்ணுறாங்க. விண்வெளியில சிறுநீரத்தை ரீசைக்கிளிங் பண்ணி குடிக்கிறாங்க. விண்வெளியில் என்ன குடிக்கிறாங்க? அவங்க சொந்த மூத்திரத்தை ரீசைக்கிளிங் பண்ணிடுவாங்க. ரீசைக்கிள்டு வாட்டர்னு பேர். ஏற்கனவே தண்ணி குடிச்சு வயிற்றுல குடிப்பான், அது உள்ளே போகும். சிறுநீர் நீ எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் உடம்பு தங்காது. 100 மில்லி குடித்தாலுமே 100 மில்லி வெளி வந்துடும். அதை ரீசைக்கிளிங் பண்ணிக்குவாங்க. ரீசைக்கிள் பண்ணி தான் குடிக்கிறாங்க. உப்பெல்லாம் நீக்கிடுவாங்க. இது ஒரு பெரிய அதிசயமே கிடையாது. இது பெரிய அதிசயமே கிடையாது. என்னமோ உடனிட்டு திரிகிறானுங்க எல்லாருமே. எல்லாத்துலேயும் வந்து ஆனால் ஒன்று, எல்லா திரவ பொருளையும் ஏதோ ஒரு நன்மை இருக்கத்தான் செய்யும். அவ்வளவுதான் விஷயமே. ஆனால் தூய தண்ணீர் நன்மையை மட்டும்தான் செய்யும். ஆனா இது எல்லாம் பண்ணு. அதனால அந்த ஆளுக்கு அனுப்பிச்சேன். யாருக்கு? நம்ம கடிதம் தான் அனுப்ப முடியும். எனக்கு 200 ஒவ்வொரு தடவையும் பணம் என்னுடைய கைப்பொருள் செலவு பண்ணி தான் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படித்தான் அனுப்பிச்சேன். அப்படித்தான் ஜெர்மனிக்கு அனுப்பிச்சேன். ஜெர்மனிக்கு நாமே அனுப்புறோம்னா தமிழ் துறை இருக்குதுங்காட்டி அனுப்பிச்சு, நான் ஏன் ஜெர்மனிக்கு அனுப்புறேன்? அதுதான், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம கற்றுக்கிறதா பெரிய விஷயம். இதெல்லாம் அப்படி இல்லை. ஜெர்மனிக்காரன் கத்தா என்ன, எவன் போனா என்ன, முதல்ல தமிழர்கள் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பாருங்க. அதுதான் விஷயமே. இங்கே இப்போ இவ்வளோ ஒரு சான்று கொடுத்துமே இன்னும் நம்ம வந்து குடும்பத்து மேலே ஒரு பொய் காரணத்தை பாரு. இவரே இப்போ தயாளன் பேசுகிறார், அவரே இன்னும் நம்ம குடும்ப சிக்கலை மாட்டிட்டு முடிக்கிறாரு. என்ன குடும்ப சிக்கல்? புடலங்காய் சிக்கல் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாத்துக்குமே. தனித்து தான் செயல்படணும். ஒரு பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் தலைச்ச பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டாவே அது தலைச்ச பையன் தலைச்ச புள்ளின்னு சொல்லுவாங்க. அது கல்யாணம் ஆயிட்டாவே பொறுப்பெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துருவணும். இந்த வீட்டில் கொண்டு சாகிற வேலை இருக்கக்கூடாது. வீட்டில் கொண்டு போயிடான வீட்டுட்டு வெளியே கிளம்பிடும். என்ன வெங்காயத்துக்கு வீட்டில் உட்காந்துருக்குறோம்? வீட்டுல இருந்து என்ன கண்டுபிடிக்க போறீங்க? யாருக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. யாருக்கும் எப்படா சாபன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பெத்த அப்ப எப்பயும் சாவடான்னு புள்ள பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இயற்கை. சும்மா கதை அதெல்லாமே. அன்பு பண்பு வெங்காயம் புடலங்காயெல்லாம் அதெல்லாம் போய் அத்தனையும் நோய் வந்து உங்களுக்கு சக்கரை நோய் வந்து வயிற்றால வாயில போயிட்டு இருக்குன்னு பாருங்க. எந்த புள்ளையும் கிட்ட வராது. நீங்க வயிற்றால வாயில போயிட்டு இருங்க, கட்டில படுத்து படிக்க இருங்க. அப்புறம் அன்பை எப்படி காட்டுறாங்கன்னு பாருங்க. அன்பை காட்டு வாங்குறீங்க. தயாளன் ஐயா சொல்லுங்க ஐயா. நீங்க படுக்கையா வயிறு வாயிலும் போயிட்டு இருந்தேன்னா எந்த புள்ள வந்து உன்னை பார்க்கணுங்கிறீங்க? புரியல ஐயா நீங்க சொல்றது. புரியலையா? சொல்லுங்க. உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா யாரு பாக்குறாங்கன்னு கேக்குறீங்களா ஐயா? மனைவி ஃபர்ஸ்ட், அப்புறம் பிள்ளைங்க ஐயா. தொடர்ந்து இருந்துட்டே இருந்தா, தொடர்ந்து நோயாளியா இருந்தா எவட சாகாம கிடக்கிறான்பாங்க. சாகாம கிடக்கிறான்னு சொல்ல மாட்டாங்களா? ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, 6 மாசம் பார்ப்பாங்க, அப்புறம் கடைசி சாகாம கிடக்கானப்பா எத்து துடைஞ்சா பரவாயில்ல. நீ உயிரை வாங்குறிய, நீ உட்காந்துட்டு நீ சாக மாட்டேங்கிற. அடுத்த உன்னால 1000 பேர்த்துக்கு தொந்தரவு, குடும்பத்தில் அத்தனை பேர்த்துக்கு தொந்தரவு. அப்ப நீங்க தொந்தரவு உள்ளவன் வந்து எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? 6 வருஷமா பொய். எத்தனை புராணங்களை சொல்றது அத்தனையும் பொய். புராணங்கள் சொல்றது அத்தனையுமே பொய். எதுவுமேன்னு கேட்டீங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிறத மெய். அப்ப அவன் வந்து முக்தி அடைகிற வரைக்கும் அவன் சொந்த வேலையை தானே செஞ்சுக்கணும். சொந்த வேலையை தானே செய்யலைன்னா நீ முடிஞ்சுன்னு அர்த்தம். சொந்த வேலையை
தானே செய்யலைன்னா நீங்க முடிஞ்ச சொந்த வேலை நீயே செய்யறப்ப எப்படி அடுத்தவங்க என்ன செய்வாங்க? அப்ப அவங்க வேலையை பார்ப்பாங்க, உங்க வேலையை பார்ப்பாங்க. இப்படி எல்லாம் கேள்வி வந்துகிட்டே போகும். தீந்தீங்க அவ்வளவுதான். அதனாலதான் அந்த நாளா பிரிச்சானுங்க அவங்க. நாலா புருஷங்கிறது தூய்மை வாழ்க்கைன்னு பேரு. தூய்மை வாழ்க்கை இப்ப தொடங்கலைன்னா அப்புறம் வந்து சமாதி வாழ்க்கை. அதெல்லாம் இப்ப ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. அதெல்லாம் காற்றோட முடியும். அதனால வெங்கடேசன் எழுதிட்டாரு இதுல. இது 4வது பாடத்தை மட்டும்தான் நம்ம படிக்க முடியும். காற்று காற்று துணையோடு வாழுகின்ற நடமாடும் தாவரமாக காற்று துணையோடு வாழுகின்ற அப்படியோட முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பத்தி ஆராய்ச்சி பண்ண அவசியம் இல்லை. இதுவே வில்லுவிலே குடியிருக்கிறது இதுவே வாய்ப்புன்னு சொல்லிட்டு அந்த நிறைவு செஞ்சுட்டாரு. அதனாலதான் நாம அதை பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா? ஆகியனால நேற்று இப்போ ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்க திருலோகச்சந்திரன். சரியா? ஆமாங்க. அப்ப நம்ம உடம்பு தாவரம் தான் மனிதனாக மாறி இருக்கிறது. அந்த தாவரத்துக்கு வந்து பச்சையம் இருக்கிறது, நமக்கு வந்து மெலோனின் இருக்குது. மெலோனின்கிற நிறமி. பச்சையம்ங்கிறது ஒரு நிரம்பி அவ்வளவுதான். இந்த பச்சை எல்லாமே அந்த போட்டான் தான். அந்த நிறமினாவே அணுத்துகள். நிறமினா நிறத்தை குறிக்கிறது, அவ்வளவுதான். கலருங்கிறீங்க அவன் வந்து குளோரோஃபில் தான், அவ்வளவுதான். நீ கலர் அப்படி கிரீன் கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர் அப்படின்னு கலர் சொல்றீங்க. அவன் வந்து அந்த பச்சைத்துக்கு பேர் என்ன சொல்லிட்டான்? குளோரோஃபில்னு பேர் வச்சுட்டான். என்னது? குளோரோஃபில்னு பேர் வச்சுட்டாங்க. குளோரோஃபில்னு பேர் வச்சுட்டான். அந்த குளோரோஃபில் பேர் வச்சுட்டா பெரிய மாயஜாலம் கிடையாது. அது ஒரு நிறம், அவ்வளவுதான். அந்த நிறத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிறத்துல அந்த மெக்னீசியம் அப்படிங்கிற சத்து இருக்கு. அது கடல் இருக்குது, நிறைய கடல்ல. அப்படி பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுடைய தன்மையும் மனிதனுக்கு இருக்கும் இல்லையா? அனைத்து ஜீவராசிகளுடைய தன்மைகளும் பாம்பு மாதிரி, பல்லி மாதிரி, சிங்கம், புலி, கரடி எல்லாமே அப்ப பரிணாம வளர்ச்சி மனிதன் அப்படின்னா எல்லா விலங்குகளுடைய சாத்திய கூர்மையும் அப்ப மனிதனுக்குள்ள இருக்கும் இல்லையா? ஆமா, அதுதான் பசி. அதுதானே கடந்து நம்ம வந்திருக்கிறோம். அந்த பசியை செயற்பாடு அடிக்கிறத நம்ம வேலை. பசி சிம்பிளா நிக்குது. நமக்கு மட்டும் தான் பசி சீக்கிரம் அடங்கும். பசி தண்ணி குடிச்சா சீக்கிரம் அடங்கிடுது, அவ்வளவுதான். பசிக்கிறப்போ ஒரு மடங்கு தண்ணி குடிங்க, நின்று போச்சு. விலங்குகளுக்கு தெரியாது, விலங்குகள் முன்னேறவும் முடியாது. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த அப்போ அதைத்தானே திருவாசகம் சொல்லுது. திருவாசகம் என்ன சொல்லுது? எல்லா பிறப்பும் பிறந்திருக்கேன், எல்லா உயிரோடும் கலந்திருக்கேன், எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் பிறந்து 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 வந்துட்டேன், இனிமேல் முக்தி நிலை சொல்லுன்னு அவர் சொல்றாரு. இதுதான் வந்து சூப்பர் நாலேஜின் பேரு, சூப்பர் இன்டெலிஜென்ஸின் பேர். சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மனிதன் மட்டும்தான் செய்ய முடியும். இதெல்லாம் வரவே முடியாது. இதெல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கிட்ட வர முடியாது. அது ஏதோ வேலை பண்ண ஒரு வேலைக்கார மாதிரி, விபச்சாரி மாதிரி எதோ பண்ணி கொடுக்கும். விபச்சாரி எப்படி சில காமிக்ஸ் வேலை பண்றாரு, ஏமாத்திருக்க, அந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சில வேலைகளை பண்ணுமே தவிர மனிதன் அடிச்சுக்கவே முடியாது. மனிதன் தான் உயரிய நாகரிகம். இந்த பாயிண்ட் நேற்று கூட இளையராஜா பேசுகின்ற பொழுது, மனிதனுக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது, மனிதன் மனம்தான் எல்லாம் வடிவமைக்குது. இது காப்பி அடிக்க டாட்டாவை திருடுறதானே ஏஐ. அழகா சொன்னார். ஏஐ இதுங்கிறது டாட்டாவை திருடி பேசுறதான். சில காமிக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்க. அப்புறம் சொந்த மூளையை என்னாச்சு கேட்கிறாரு. அருமையான பதில். சொந்த மூளையை பயன்படுத்தி சொந்த மனதை கண்டுபிடிக்கிறது விட்டு போட்டு நீ ஆர்டிபிஷியல் ஜிபிஎஸ் வந்த பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ரூட் கூட மறந்து போயிட்டு அது ஜிபிஎஸ் எப்படி காட்டுதோ அப்படிதான் நம்ம போயிட்டு இருப்போம். நம்பர் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்றதே கிடையாது. இப்போ ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு போன் நம்பர் மனப்பாடமா தெரியும். இப்போ அப்பாவோட போன் நம்பர் என்னன்னு கேட்டா தெரியாது, பார்த்து சொல்லணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆமா, எல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போகுது. அது எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு தான் பயன்படுத்தணும். எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமா அந்த அளவுக்கு பயன்படுத்தணும். இதான் அப்ப முதல்ல நீ சிந்திக்கணும் இல்லைங்க. இப்ப நான் வந்து நிறைய சிந்து குறிப்புகள் எழுதிட்டே வர்றேன். இப்போ நிறைய மண்டையில் ஏறிடுது. இப்போ எனக்கு ஃபுல்லாக மண்டையில் ஏன்னு கேட்டு வாயை திறந்தா பேசிட்டே தான் இருப்பேன். மண்டையில் ஏறிடுது. இதை வந்து சும்மா அப்போ 4-5 பாயிண்ட் கொடுப்பேன். தொகுத்து வழங்க சொல்லி கொடுத்தா அழகாக தொகுத்து வழங்க கொடுத்தேன். அதை போடலாமே தவிர சரக்கே இல்லாமல் எப்படி? சரக்கே இல்லாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது செயற்கை நுண்ணறிவு. அதுக்கு நீ ஒன்று சொந்த சரக்கை கொடுக்கணும், கொடுத்தா தான் அது பேசும். சொந்த சரக்கை கொடுக்காம நீ எப்படி என்ன பண்ணுவீங்க? விஷயம் அதுதான். நீங்க விஷயம் இல்லாத ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க பயன்படுத்தவே முடியாது. நீங்க ஒரு 10 பாயிண்ட் கொடுத்து தொகுத்து கொடுனா அதை அழகு பண்ணி கொடுக்கும். 10 விஷயங்களை. இப்ப 10 விஷயம் எங்கிருந்து எடுத்தீங்க? ஒன்னா பலர்கிட்ட இருந்து திருடணும், அல்லது சொந்த மொழி பயன்படுத்தணும். என்னது? பலர்கிட்ட இருந்து திருடி நீ, ஆமா, பலர்கிட்ட இருந்து திருடி நீ பலர்கிட்ட இருந்து
திருப்பி கொண்டு எங்கே கொடுக்குற? ஒரு செயற்கை நுண்ணறிவு கொடுக்குற. அது வந்து அது ஒழுங்கு பண்ணி கொடுக்குற. அது பெருசாக அது பெரிய கண்டுபிடிப்பு. நீ 10 பாயிண்ட் சொல்றியாங்கிறது கேள்வி. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெலோனின் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. அது பச்சையம் தான். மெலோனின்ங்கிறது பச்சையம். மெலோனின் பச்சையம். இப்ப சூரிய ஒளியை பின்பற்றி வாழ்றதெல்லாம் பச்சையா இருக்கும். சூரிய இல்லாத வாழ்றதெல்லாம் மெலோனினா இருக்கும். அந்த மெலோனின்ங்கிறது நிறமி, குளோரோஃபில்ங்கிறது நிறமி. அவ்வளவுதான். அப்ப சூரிய ஒளி படாத தாவரங்கள் எதுன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். சூரிய ஒளி மெலோனின் எல்லாம் மெலோனின் இப்ப நீங்க சொன்ன அதே மெலோனின் அந்த வகையை சார்ந்ததுதான். அது வந்து மனிதர்கள், விலங்குகள் அப்படின்றத எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி தாவரங்களே இருக்குது. சூரிய ஒளி இல்லாம வாழக்கூடிய தாவரம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லைங்கய்யா. என்ன கேள்விப்பட்டதில்ல? சிம்பிள் அது. சூரிய ஒளி படாம உயிர்கள் வாழ்றது இல்லையா? சூரிய ஒளி கட்டாயம் வேணும்னு எந்த புத்தகத்தில் இருக்கு? சூரிய ஒளி தாவரங்களுக்கு சூரிய ஒளி தாவரங்களுக்கு தேவைங்கிறது. கட்டாயம் சூரிய ஒளி தாவரத்துக்கு தேவையான இல்ல அப்படின்னு தான் பதில் வரும். தேவை அதுதான் ஃபர்ஸ்ட் பிளான்ட்டா இருக்கும். சூரிய ஒளி இல்லாம அந்த பிளான்ட் எக்ஸிஸ்ட் ஆறது அப்படின்ற கான்செப்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வேற பரிமாணங்கள்ல ஆல்கே, ஃபங்கை எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். இப்ப ஃபங்கைக்கு வந்து குளோரோஃபில் கிடையாது, அது பச்சை கிடையாது. ஆனா ஆல்கே பச்சை. அந்த ஆல்கேல இருந்து திரிபு நிலை வந்ததுதான் ஃபங்கை. ஃபங்கஸ்க்கு அது கிடையாது. இதான் புத்திசாலி, இப்படிதான் சிந்திக்கணும். பங்கிக்கு வந்து கிடையவே கிடையாது. பங்கி பூரா வெள்ளையா தான் இருக்கும். பங்கி பூரா வெள்ளையா இருக்கும், கருப்பா இருக்கும். அது ஆல்கே ஃபுல்லா பச்சையா இருக்கும். ஆல்கே ஃபுல்லா பச்சையா இருக்கும். பேசிக். ஆனா ஃபங்கை வந்து பச்சை கிடையாது. அந்த ஃபங்கி தான் மஷ்ரூம்னு பேரு. அந்த ஃபங்கி தான் மஷ்ரூம்னு பேரு. இப்படித்தான் சிந்திக்கணும். அதுதான் பரிணாம அறிவியல். இப்ப எப்படி கரெக்டா ஃபங்கின்னு வருது? இதுக்கு ஏன் சிந்திக்கல? அந்த கேள்வி எழுப்பவே இல்லை. இத்தனை நாளா இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் அந்த கேள்வி வருது. இல்ல, ஸ்கூல்ல படிச்சது ஆல்கே, ஃபங்கை படிச்சிருக்கோம். ஆனா ஆல்கே மட்டும் மரத்தை சார்ந்தது அப்படின்னு படிச்சுட்டோம். ஃபங்கை வரும்போது அது அனிமலை சார்ந்தது அப்படின்னு பிரிச்சுட்டோம். அப்ப அந்த கேள்வி அங்க கேட்கவே இல்லை, இப்ப கேட்க தோணுது. அவ்வளவுதான். அது கேட்கலங்கிறது நீங்க தான். அப்ப அதை நீங்க வந்து எதை அடிப்படையா கொண்ட? வெள்ளைக்காரனுடைய அடிப்படையா கொண்டவனுங்க. வெள்ளைக்காரனை அடிப்படையா கொண்டு வாழ்ந்தங்காட்டு மூளை வேலை செய்யாது. நாங்க வந்து இயற்கை அடிப்படையா கொண்டவன். நான் கேள்வி கேட்கறேன். என்னை அடிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்த வரணுங்க. இப்ப என்னை யாரும் முந்தவே முடியாது. நான் முந்தி போயிட்டே இருப்பேன். நான் 25 ஆண்டு அனுபவத்தை போட்டு முந்தி போயிட்டு இருப்பேன். இப்ப அடிக்கிறேன் பாருங்களேன். அந்த ஃபங்கி என்னடாச்சு நான் கேட்கறேன். எவனாச்சும் பதில் சொல்லுங்களேன் பார்க்கலாம். பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அவ்வளவுதான் சொல்லணும். எதையுமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். இல்லைன்னு எவன் சொன்னாலும் மாட்டிக்குவான். பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி பாசிபிலிட்டிஸ், தெர் இஸ் எ பாசிபிலிட்டிஸ் அப்படின்பா. அப்படித்தான் மாட்டிட்டு முடிக்கிறானுங்களே. ஏன்னா அதுவே அது மேக்சிமம் அப்படி இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு. அப்ப அந்த செய்தி பார்த்து அதுதான் இருட்டே இல்லாம. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி தொடர்ந்து தண்ணீர ஒரு பொருள் இருந்து அழுகி போகுங்கிறான். கடலுக்குள்ள அத்தனை தாவரம் தண்ணியில தானே முளைக்குது. அது தன்னை மாற்றிக்கிறது, அந்த மரபணுவை மாத்திக்கிறது. அப்படி சொல்லு. தண்ணீர நெல் அழுகி போச்சுங்கிறான். மழை பெஞ்சே நெல் அழுகி போச்சுன்னா எந்த ஒரு பொருளுமே தண்ணி நின்றுட்டே இருந்தா அழுகி போயிரு, வளரவே வளராது. தண்ணிக்குள்ள எந்த செடியும் வளராது. ஆனா தாமரை மட்டும் தண்ணியிலே இருக்குது, மேல வருது. அதான் போராட்டம். தண்ணிக்குள்ளேயே முழுகி இருக்கு. தண்ணிக்குள்ளே அப்புறம் முழுகி போய் அழுகி போகுது இல்லையா? அப்ப சில தாவரங்கள் மூழ்கி கொண்டே இருக்கும். சில தாவரங்கள் அப்ப எதையுமே முடிவு எண்ணக்கூடாது. அதனுடைய வளர்ச்சி என்ன, அது பரிணாமம் என்ன, எப்படி தன்னை மாற்றிக்கொண்டது. செல்லவே மாத்திடும். தண்ணிக்குள்ளதான் இருக்கும். ஆனால் நீ வேறு நான் வேறுண்டு போயிடும். நான் உங்ககிட்ட இருந்து வந்தா எனக்கு சிறப்பம்சம் போயிடும். அதுதான் இந்த சிறப்பம்சம். ஆக இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துறதுதான் சிறப்பம்சம். பசிதாகத்தை கட்டுப்படுத்தணும்னா நடமாடும் தாவரத்தை போல வாழ்வான். அது மட்டும் இல்ல, காற்றையே மறுக்கலாம். காற்றை மறுக்கின்ற பொழுது எக்கச்சக்கமான இன்னும் பயங்கரமான வேதியியல் மாற்றம் நிகழும். அதுக்கான வேதியியல் மாற்றம் நிகழும். அந்த எதிர்த்து வாழ்கின்ற பொழுது, அந்த இயற்கை வந்து அவன் சூழலுக்கு மாற்றுகின்ற பொழுது அது வந்து புதிய பரிணாமம் உண்டாகும், புதிய வேதிப்பொருள் உண்டாகும். எத்தனை கெமிக்கல் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. உடம்புல என்னென்ன கெமிக்கல், ஒரு பேசிக் கெமிக்கல், ஒரு அடிப்படை வேதிப்பொருள் இருக்குன்னு சொல்லுவான். அது ஒரு அழுத்தத்துக்கு உண்டாக்குன்ற பொழுது அது புதிய வேதிப்பொருள் உருவாக்கும்.
அந்த வேதிப்பொருள் அப்பொழுதுதான் உருவாகும். அந்த வேதிப்பொருள் எந்த ஒரு சூழலுக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது, அப்பொழுது மட்டுமே அந்த வேதிப்பொருள் உட்படுத்துற உண்டாகும். பொழுது அப்பொழுது உங்களுக்குன்னு சிறப்பம்சமா உண்டாகும். அதாவது பயாலஜிக்கல் சேஞ்சஸ் ஆஹ் அந்த பயாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து வரதுக்கு காரணமே அந்த கெமிக்கல் சேஞ்ச் நடைபெறதுனால தான் அந்த பயாலஜிக்கல் சேஞ்சே நடக்குதுன்றீங்க. ஆமா 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 கெமிக்கல் சேஞ்சஸ். ஆமா, அது எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒளி அடிப்படை வச்சு நடக்கும். இது அடிப்படை நினைச்சா ஒளி போட்டான் அடிப்படை வைத்து நடக்கும். இப்ப ஆண் துணை இல்லாம பெண்கள் குழந்தை பெற்றிருக்கிறாங்க. ஆண் துணை இல்லாமையே பெண்கள் குழந்தை பெற்றிருக்கிறாங்க. வரலாற்றுல இருக்கு, புராணத்துல இருக்கு, நடந்திருக்குது. உலகத்துல ஒரு 10 பேராவது ஆண் இல்லாம பிறந்திருக்காங்க. அது எப்படி நடந்தது? ஆனா விலங்குல சாதாரண நடக்குது. பாம்புல நடக்குது, முதலையில நடக்குது, உடும்புல நடக்குது, நிறைய விலங்குகள். அப்புறம் பாம்புல நடக்குது, மண்புழு நடக்குது. தாவரமே ஆண் இல்லாத தாவரமே இருக்கே. ஆணுடைய துணை எல்லாமே தாவரம் இருக்கே. புரியுதா? தன்னைத்தானே ஜெண்டர் பயாஸ்டே ஜெண்டர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஜெண்டர்னு ஒண்ணு இல்லவே இல்லை இல்லையா? ஃபர்ஸ்ட் அதாவது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஜெண்டரே கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஜெண்டர் ஒன்று வந்து மேல் ஒன்று வந்து ஃபீமேல் ஒன்று. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெண்டர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் வளர்ந்து வருங்க. அதனுடைய மரபணு அதனுடைய செய்திகள் வந்து உலகத்துல ஒரு 10 பேருக்கு வந்திருக்குது. இயேசுநாதருக்கு அப்பா கிடையாது. அந்த அம்மா வந்து தானாவே கரு உற்பத்தி ஆறு. அதே மாதிரி ஆதிசங்கருக்கு அவங்க அப்பா கிடையாது. இந்த மாதிரி அதிசயமா 10-20 பேர். அப்ப இது இயல்பா நடக்கிறது தான். இதுல வந்து அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்தால் அதிசயம் பெய்யுங்க. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கர்ணனே வந்து இனச்சேர்க்கை இல்லாம தான் நடந்தது. கர்ணன் புராணத்தில் சொல்லும்போது கர்ணன் இனச்சேர்க்கை இல்லாமையே குழந்தை வந்துருச்சே. ரெண்டு அந்த ஒளி பட்டுருச்சு. சூரிய ஒளி பட்டவுடனே இவளுக்கு அந்த வந்தாச்சு. பின்னாடி நேரத்துல குழந்தை பிறந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. நடந்ததும் தெரியல, பெற்றதும் தெரியல. இதெல்லாம் போட்டால சாத்தியம். அந்த ஸ்பீடுல சாத்தியம். ஸ்பீடு என்ன வேணா பண்ணுவோம். பயங்கர ஸ்பீடு, தூய உடல், அது உடம்பு மாறிக்குது. அப்பவே பெற்றாச்சு, போட்டாச்சு, அது கதை முடிஞ்சு போச்சு. அப்ப தூய வாழ்க்கை அந்த அப்ப இந்த போட்டானுங்கிறது சக்தி, ஒளிங்கிறது சக்தி. இப்ப சொல்றீங்க ஒளி வடிவான ஒளி சக்தி. ஒளிங்கிறது என்ன? ஒளிங்கிறது சக்தி, அவ்வளவுதான். அதைத்தான் இதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நேற்று என்ன கேட்டான்? ஒரு 2 நிமிஷம் பேசி முடிச்சிடலாம், நேரமாச்சு. நேற்று என்ன பேசணும்? நேற்று இதை தான் பேசணும். நேற்று வகுப்புல என்ன பேசணும்? ரத்தத்தை பத்தி பேசணும். முடிக்கிறப்ப எப்பவுமே வந்து அந்த எல்லா வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இது இப்போ வந்து இந்த முயற்சியை பண்ணியிருக்கோம். அப்போ வந்து உடம்புக்கு வந்து அந்த மெலோனின் நிறமிகள் அப்படின்னு பற்றி பேசியிருக்கோம். இதுதான் அணுவால நடக்கிறது. இது பரிணாமத்தில் மாறிடுது, கோடிக்கணக்கான ஆண்டுகளாக மாறிடுது. நாம் வந்து அப்போ இருட்டிலே வாழ முடியும் அப்படிங்கிறத. இருட்டில் வாழுகின்ற பொழுதுதான் சித்தர்கள் வந்து இருட்டில் வாழ்ந்தாங்க. இருட்டில் போய் இருப்பாங்க. எதுக்கு இருட்டில் போனாங்கன்னா அமைதியாக இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அப்போ இருட்டில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லா சக்தியும் அங்கே கிடைக்கும். இந்த இருட்டிலையும் அந்த இருட்டிலேருந்து சக்தி எடுக்கிறது தான் அந்த காமா கதிர். இந்த காமாங்கிறது வந்து கருப்புலேருந்து வர்றது தான். கருப்புங்கிறது பிளாக் ஹோல். ஒவ்வொரு நட்சத்திர மண்டலத்துக்கு நடுவில் இப்போ என்ன சொல்கிறானுங்க, ஒவ்வொரு நட்சத்திர கூட்டம் இருந்தால் அதுக்கு நடுவில் கருந்துளை வந்துடும். அந்த கருந்துளையிலிருந்து தான் காமா கதிர் பிறக்கிறதுன்னு சொன்னாங்க. சரியா? வீட்டு நாளை சந்திப்போம். நன்றி. சொல்லுங்க ஐயா. ஐயா, இவரு கைய பொம்மை வச்சிருந்தாரு, ஏதோ சொல்ல போறாருன்னு கேட்டுட்டு இருக்கிறான். ஐயா, அதான் நம்ம பன்னீர்செல்வம் ஐயா. சரி சரி, அவ்வளவுதான். சரி, அவ்வளவுதானே? வேற சந்தேகம் நாளைக்கு பேசலாமா? சரி ஐயா, நாளை பேசலாம். வணக்கம்.